அனைவருக்கும் வணக்கம். அன்பின் சங்கமம் சார்பாக சிறார் கதை சொல்லி காணொளி போட்டிக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நான் சொல்ல போற கதை சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கும் ஒரு நீதி புகற்ற கதையாதான் அமையும்னு நம்புறேன். அதுக்கு முன்னாடி நான் என்னை பத்தி சுருங்க சொல்லிக்கிறேன். என் பேர் சாந்தி பிரபு, தூத்துக்குடியில இருந்து பேசுறேன். சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு நாட்டுல ஒரு பெரிய அரண்மனை இருந்துச்சாம். அந்த அரண்மனையில ஒரு ராஜா இருந்தாங்களாம். அந்த ராஜா ரொம்ப நாளா சிந்திச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். எப்பவுமே நம்ம நாட்டுல நல்ல பாட்டு பாடுற புலவர்களுக்கு பரிசு கொடுக்கிறோம், நல்ல நடனம் ஆடுறவங்களுக்கு பரிசு கொடுக்கிறோம், ஏன் சமையல் பண்றவங்களுக்கு கூட பரிசு கொடுக்கிறோம். இந்த முறை ஏதாவது புதுசா பண்ணா என்ன அப்படின்னு யோசிக்காங்களாம். அப்பதான் அவங்க மனசுக்குள்ள ஒரு சிந்தனை வருது. அது என்னன்னா, நல்ல மேஜிக் பண்றவங்களுக்கு ஒரு பை நிறைய தங்க பொற்காசு கொடுத்தா என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே சேவகர்கள் எல்லாம் போய் தண்டோரா அடிச்சு ஊர் பூரா இந்த நியூஸ பரப்பிடுறாங்க. சரியா? இத கேட்ட உடனே ரகுபதி வானதிங்கிற தம்பதியருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ரகுபதிங்கிறவங்க ஒரு மாயாஜால வித்தைக்காரர். அவர் ரொம்ப நல்லவர். எப்பவுமே நல்ல அதிர்களை தான் தம் பக்கத்துல வச்சிருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் எல்லாம் நன்மைக்கே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே, இதுவும் கடந்து போகும், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரியா? ஆனா அவருடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் கிடைக்காம, ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைக்காம தான் அவங்க இவ்வளவு நாள் திணறிட்டே இருந்தாங்க. இப்ப இந்த அறிவிப்பை கேட்ட உடனே மத்தவங்க கூட சேர்ந்து இவரும் கலந்துக்கிறதுக்காக அரசவைக்கு போறாரு. அரசவையில பார்த்தா நிறைய பேர் வந்திருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா தொப்பிக்குள்ள இருந்து ஒரு முயல் வருது, மந்திரி கையில இருந்து ரோஜா பூ வருது, தூண்ல இருந்து மாலை வருது, எல்லாமே நடக்குது. இப்ப ராஜா சொல்றாங்க, சரி நீங்க யாரு? என் பேர் ரகுபதி. புதுவிதமா நீங்க என்ன மாயாஜாலம் பண்ண போறீங்க? அரசே, ஒரு நிமிஷம் உங்க கண்ணை மூடுங்க. அரசரும் கண்ணை மூடிக்கிறாங்க. அரசரோட தலையில இருந்து கிரீடம் பறந்து கீழே போய் விழுந்துருது. அரசருக்கு ஒரே ஷாக் ஆயிருது. அரசர் மெதுவா அதை எடுக்க போனா மறுபடியும் அந்த கிரீடம் பறந்து அரசர் தலைக்கே திருப்பி வந்துருச்சு. உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சிரிச்சிடுறாங்க. இது அரசருக்கு ரொம்ப அவமானமாயிடுச்சு. இப்ப அரசர் சொல்றாங்க, யார் அங்கே என்னை அரசவையில் அவமானப்படுத்திய இந்த ரகுபதியை சிறையில் அடையுங்கள், ஒரு வாரம் கழித்து அவனை தூக்கில் போடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரகுபதிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன ராஜா, நான் என்னோட திறமையை தானே வெளிப்படுத்தினேன், நான் உங்களை அவமானப்படுத்தணுங்கிற நோக்கத்துல பண்ணலையே அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேக்குறாங்க. ஆனாலும் இந்த ராஜா விடுற மாதிரி தெரியல. சரி, ரகுபதி பார்த்தாங்க, நடப்பதெல்லாம் நன்மைக்கு, ஒரு வாரம் அவகாசம் இருக்கு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் எடுத்தாலும் ஒரு வாரத்துக்கு 168 மணி நேரங்கள் இருக்கு. என்னனாலும் நடக்கலாம் இல்லையா? சரி, அனுபவிக்கணும்னு இருக்கு, அனுபவிப்போம், என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். போயிடுறாங்க. அவங்க மனைவிக்கும் ரொம்ப வருத்தம். அவ்வளோ அழுறாங்க, அவ்வளோ கெஞ்சுறாங்க, அரசர்கிட்ட போய் பேசுறாங்க, இவர்கிட்ட வந்து பேசுறாங்க. அரசரானா மனசு கலையவே இல்லை. அவருக்கு இது ஒரு பெரிய அவமானமாவே நினைச்சிட்டு இருக்காரு. ஒரு வாரம் முடிகிற நாள் வந்துடுச்சு. சரிங்களா? கையெல்லாம் கட்டிட்டு ரகுபதிய போய் தூக்கு மேடையில நிப்பாட்டுறாங்க. இப்ப ராஜா கேக்குறாங்க, உன்னுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு. அதுக்கு அவரு மெதுவா சொல்றாரு, ராஜா, நான் ஒரு குதிரைய வளர்த்துட்டு இருக்கேன். அந்த குதிரை யாரு கண்ணுக்கும் தெரியாது, அது ஒரு மாயாஜால குதிரை. 6 மாசத்துல எப்படியாவது அந்த குதிரைக்கு பறக்கிற சக்தியை கொடுத்து நம்ம படையில சேர்த்து விட்டுறலாம்னு நினைச்சேன். அது இருந்துச்சுன்னா உங்களால நிறைய நாடுகளை வெற்றி கொள்ள முடியும். ஆனா இப்ப நான் இறந்துட்டா என்ன பண்ண முடியும்னு வருத்தப்படுவாங்க. ராஜா அப்படி யோசிச்சாங்க. செஞ்சாலும் செய்வான் இவன் ஜகஜலா கில்லாடி, என்னுடைய கிரீடத்தையே மறைச்சு வச்சவனாச்சே. சரி, 6 மாசம் அவகாசம் கொடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, உனக்கு 6 மாசம் அவகாசம் தரேன், அந்த குதிரைய என் படையில சேர்த்து அதுக்கு பறக்கிற சக்தியும் கத்து கொடுத்துட்டு அடுத்த நொடியே நீ இந்த தூக்கு மேடைக்கு போயிடணுங்கிறாங்க. உடனே அவன் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போறான். ஆனாலும் மனைவிக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம். 6 மாசம் கழிச்சு நீங்க அந்த பறக்கிற குதிரைக்கு எங்க போவீங்க? அவன் சொல்றான், நான் ஒரு தப்பும் பண்ணல வானதி, நான் நேர்மையா தான் இருந்தேன், அதனால நீ பயப்படாத, நடப்பதெல்லாம் நன்மைக்கே, இந்த நொடி நீ நினைச்சு பாத்தியா நான் உயிரோட வந்து நிப்பேன்னு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறான். அவ்வளவுதாங்க. ஒரு 3 மாசத்துல ராஜாவே நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்பவுமே நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான். எந்த விஷயமுமே நமக்கு நல்லதை தான் செய்யும், இதுவும் கடந்து போகும்னு நினைச்சுக்கிட்டே இருங்க. சரிங்களா?
அடுத்த நொடி என்ன நடக்க போகுது, அடுத்த 10 நாள் கழிச்சு என்ன நடக்க போகுது, அடுத்த 6 மாசம் கழிச்சு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்கால சிந்தனைகளை உங்க மனசுல இருந்து தயவு செய்து தூக்கி எறியுங்க. இருக்கிற நொடி சந்தோஷமா இருங்க. நன்றி.